இந்த படம் உண்மைக்கு மிக பக்கத்தில் படமாக்கப்பட்டிருக்கிறது. இயேசு வாழ்ந்த மண்ணில், அவர் சிலுவைப்பாடு அடைந்த கல்வாரி மலையில் நாமும் ஒரு பாத்திரமாக நின்று அவர் துயரத்தை நம் உடம்பில் ஏற்று அனுபவிக்கிற ஒரு அனுபவத்தை இந்த படம் வழங்கியிருக்கிறது. இது ஒரு உலகப் படம். இந்த படம் வணிக ரீதியாக எவ்வளவு பயன்படுகிறது என்பது இரண்டாம் பட்சம். கலா ரீதியாக இது மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. சிலுவைப்பாடு என்பது எல்லா படங்களிலும் ஒரு நாடகத்தன்மையோடு இருக்கும். இதில் நாடகத்தன்மை என்பது மறைந்து அது நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமாக அந்த வீதியில் நாங்களும் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. எனவே திரைக்கும் ரசிகனுக்குமான இடைவெளி குறைந்து திரைக்குள் ரசிகன் போய்விடுகிறான். இதை வணிக படமாக பார்க்கக்கூடாது. உண்மைக்கு ஏது வணிகம்? உண்மை என்பது வணிகத்துக்குரியது அல்ல. இயேசுவின் வரலாறு என்பது காலந்தோறும் நம்பப்பட்டு வருகிற ஒரு செய்தி. எனவே இது கலைப்படமும் அல்ல, வணிகப் படமும் அல்ல, சரித்திர படம். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம்? இயேசு சொல்லாததையா நாம் சொல்ல போகிறோம்? உன்னை போலவே உன் அயலானையும் நேசி என்பதுதான் இயேசுவின் செய்தி. அதுதான் உலகத்திற்கு தேவையான இன்றைய செய்தி. இந்தியா மட்டுமல்ல, எந்த உலகத்திற்கும் இயேசு என்பவர் பொதுவான ஒரு தியாகி. தியாகம்தான் உலகத்தில் மிகப்பெரிய கொண்டாட்ட கருவி. தியாகம்தான் மனிதகுலத்தின் மாண்புமிக்க ஒரு குணம். அந்த தியாகத்தின் சின்னமாக இயேசு இதில் திகழ்கிறார். இயேசு இந்த படத்திலே ஆண்டவருடைய பாடுகள், அவருடைய வேதனைகள் அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தை உங்கள் குடும்பத்தினரோடு பாருங்கள், பாக்கியம் பெறுங்கள். இயேசு